இன்னைக்கு வீடியோ போடணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்த ஒரு தருணம். கண்டிப்பாக வீடியோ இல்லை அப்படிங்கிற நேரத்தில் தான் இல்லைப்பா ஒரு டாபிக் இருக்காமே நயன்தாரா மற்றும் தனுஷ், அதை பேசாமல் பேசிட்டு போப்பா நல்லா வியூஸ் வரும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் வாசித்து பார்த்தேன், அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காலாம் எதுவும் கிடையாது, ஆனால் நிறைய வியூஸ் போகும். ஏன்னா நடிகர் நடிகைகள் அப்படின்னு சொன்னாலே கடைசியாக அந்த மருத்துவர்கள், சென்னையில் மருத்துவர் அப்படின்னு சொல்லி அந்த டாப்பிக்கில் லாஸ்ட்டாக ஒரு போர்ஷன் மட்டும் பேசியிருப்பேன். எடிட்டர் அந்த ஒரு போர்ஷனை மட்டும் போட்டு விடுங்களேன். நம்முடைய அவல நிலைமை இப்படி தான் இருக்குது, நம்ம அடிமையாக தாண்டா வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறது கொஞ்சம் பேருக்காவது உரைக்க வேண்டும். இதெல்லாம் மீறி இதெல்லாம் பெரிய பேசு பொருளாக மாறுமா அப்படிங்கிறது $1 மில்லியன் கேள்வி. அதுக்கு நான் நடிகையாக இருக்கணும், எனக்கு விவாகரத்து நடந்திருக்கணும், இல்லை நான் யாரு கூடயாவது ரூம் போட்டிருக்கணும். அப்படின்னா இதெல்லாம் பேசு பொருளாக எல்லா மீடியாவும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சாதாரண ஒரு யூடியூபரால் என்ன செய்ய முடியும்? இவ்வளோதான், ஒரு வீடியோ தான் போட முடியும். அதில் ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பேன், இதெல்லாம் பெரிய அளவில் ரீச் ஆகணும்னா ஒன்று நான் நடிகையாக இருந்திருக்கணும், இல்லாட்டி எனக்கு எதிராக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கணும், அப்படின்னா வேறு லெவலில் இதெல்லாம் பெர்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு நான் சொன்னது உங்களுக்கு இப்போ ஞாபகம் வர்றதுக்காகத்தான். எந்த மீடியா வேணாலும் எடுத்து பாருங்கள், எந்த சோஷியல் மீடியா, எந்த மெயின் மீடியாவை வேணாலும் எடுத்து பாருங்கள், நயன்தாரா தனுஷ் மேட்ரு அப்படிங்கிறது ரொம்ப பீக்கில் இருக்கும். ஏன்னா அது நடிகர் நடிகைகள் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறது மட்டும் கிடையாது, ஒரு தனிநபருடைய வாழ்க்கை இன்னொரு தனிநபருடைய வாழ்க்கையை பற்றியானது. இந்த தனிநபர் பற்றியான வாழ்க்கை அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு காரணமும், நயன்தாரா தனுஷ் அப்படிங்கிற அந்த டாபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதையும் இந்த ஒரு பதிவில் பார்க்க போறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். டாபிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் கிட்ஸ் பெஸ்டியை பற்றி கேட்டீங்க. நம்ம நிறைய காம்போஸ் மற்றும் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸுக்கான ஐடியாவுடன் இருக்கும். காம்போஸில் லைட் காம்போ இருக்குது, லைட்ஸ்னால் செம்மையான லைட்ஸ் காம்போ. அதே மாதிரி உடன் ஐட்டம்ஸ் ஒரு 15லேருந்து ஒரு 20 ஐட்டத்துக்குள்ளே நம்ம ஒரு காம்போ கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி அதை நம்ம ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் பார்த்துட்ருக்கோம். ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் அப்படிங்கிறது வேறு லெவல் கொண்டு வரதுக்கான ஒரு பிளானிங் இருக்குது. வீட்டில் பர்த்டேவாக இருக்கட்டும், செலிப்ரேஷனாக இருக்கட்டும், அதை பற்றியான ஒரு டீட்டெயில்டான ஒரு சப்மிஷன் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட நான் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சாம்பிள் ஒரு விஷயத்தை நம்ம போட்டிருந்தோம். அது என்னென்னா 15 நோட்ஸ் சைலோஃபோன் அப்படிங்கிறது தான், உடன் சைலோஃபோன். நிறைய பேருக்கு இந்த 15 நோட்ஸ் சைலோஃபோன் அப்படிங்கிறது இருப்பதே தெரியாது. நார்மலாக நம்ம ஏதாவது ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டுக்கு போனோம்னா நமக்கு கிடைக்கிறது இந்த சைலோஃபோன் தான். இதை 8 நோட்ஸ் சைலோஃபோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கே 400 போட்டிருப்பாங்க, அசராமல் 200 300 போடுவாங்க. நான் கொடுக்க போகிறது 15 நோட்ஸ், அதாவது இந்த சைஸ். புரிஞ்சுதா உங்களுக்கு? சைஸ்க்கு வேரியேஷன் என்னன்னு, இந்த சைஸில் இருக்கக்கூடிய இந்த 15 நோட்ஸ் சைலோஃபோன் தான் 399 இன் அவர் கிட்ஸ் பெஸ்டி. வேணுங்கிறவங்களுக்கு கீழே லிங்க் இருக்குது, வாங்கிக்கோங்க. கொஞ்சம் தான் ஸ்டாக் இருக்குது. இது முடித்த பிறகு தான் அடுத்த காம்போ, அடுத்த ரிட்டர்ன் கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். இந்த குட்டி ஐட்டத்தை 400 500 கொடுத்து வாங்குறதுக்கு இந்த உடன் சைலோஃபோன் குவாலிட்டியில் அடிச்சுக்கிடவே முடியாது. 399க்கு உங்களுக்கு கிடைக்குதுன்னா கிட்ஸ் பெஸ்டியால் மட்டும்தான் முடியும். கீழே அதுக்கான லிங்க் இருக்குது. ஒரு சிம்பிளான கேள்விங்க. இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியாக இருக்கட்டும், இல்லை கள்ள உறவு, மிகப்பெரிய அளவில் காதல், இல்லாட்டி காமம் நிறைந்த பதிவுகள், நடிகர் நடிகைகள் இப்படிங்கிறது எல்லாமே மிகப்பெரிய அளவில் ரீச் ஆகிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? அது எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் அடுத்தவருடைய வாழ்க்கையை எட்டி பார்க்கக்கூடிய ஒரு கதவுகளாக இருப்பதனால தான். பிக் பாஸ் நிகழ்ச்சி வெற்றி பெறுவதற்கும் இங்கே நயன்தாரா இல்லாட்டி தனுஷ் அப்படிங்கிறவங்களுடைய அந்த ஒரு நியூஸ் பெரிய அளவில் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்குமே எல்லாத்துக்குமே காரணம், ஒரு தனிநபருடைய வாழ்க்கையை நம்ம எட்டி பார்க்கறதுக்கு சரியான தருணமாக அது அமையும் போது. அப்போ அந்த தனிநபரை பற்றி நம்ம தெரிந்து கொள்வதற்கு எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அதை விட ரொம்ப குறைவான நேரத்தை தான் நம்ம எதற்காக ஸ்பெண்ட் பண்ணுவோம்? நமக்கு தேவையான நாலேஜபிள் கண்டென்ட்டை படிப்பதற்கோ வாசிப்பதற்கோ நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம். இதுதான் நமக்கான மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். நயன்தாரா மற்றும் தனுஷ் இப்படிங்கிறதுல சிம்பிளாக 2 நிமிஷத்தில் முடிச்சிடுறேனே. 2 பேருமே நல்ல குட் ஃப்ரெண்ட்ஸ். அது 2 பேருமே மாற்றி மாற்றி சொல்லியிருக்காங்க. பட் ஏதோ ஒரு வகையில் ஒரு ஈகோ கிளாஷ் அப்படிங்கிறது உருவாகுது. அந்த ஈகோ கிளாஷ் அப்படிங்கிறது நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிறத விட, என்னால் உனக்கு என்ன நன்மைகள் நடந்திருக்கு, அதை விட உன்னால் எனக்கு ரொம்ப தீமைகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது 2 பேர் மனசுலையும் ஏதாவது ஒரு தருணத்தில் உங்களுக்கும் உங்கள் நண்பனுக்கும் உங்களுக்கும் உங்கள் தோழிக்கெல்லாம் ஏற்படும். பார்த்தீங்களா? அதே மனஸ்தாபம் தான். ஒரு படம் நடிக்கிறாங்க, அடுத்த படம் அவங்க ஜோடியாக மறுபடியும் நடிக்கிறாங்க, அடுத்ததாக சில பாடல்களுக்கு நயன்தாராவை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, நயன்தாரா வந்து ஆடி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் போக, அடுத்ததாக ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு தனுஷ் அவர்கள். அந்த படம் ப்ரொடியூசர், அதில் வந்து இயக்குனராக சேர்கிறார் விக்னேஷ் அவர்கள். நயன்தாராவுக்கும் விக்னேஷ் அவர்களுக்கும் லவ். அதற்கு முன்னாடி நயன்தாராவுக்கு நடந்த பல பிரச்சனைகள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சிம்பு வச்சு அதாக இருக்கட்டும், இல்லாட்டி பிரபுதேவா. என்னடா டிபி ட்ரூப்ஸ் இப்படி பேச வச்சுட்டீங்க என்னைய? ஒரு சாதாரண யூடியூபராக நானும் மாறிட்டேன்ல, வேறு வழியே இல்லைங்க. எனக்கும் வியூஸ் வேணும் பார்த்தீங்களா? கடைசியாக பிரபுதேவா அந்த மேட்டர்லாம் முடிந்து
விக்னேஷ் அவர்களுடைய நானும் ரவுடி தான் அப்படிங்கிற அந்த படத்தில் 2 பேருக்குமே கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது. 6 கோடி 7 கோடி ரூபாய் பட்ஜெட் அப்படின்னு சொல்லி தொடங்கப்பட்ட அந்த படம் கடைசியாக ஒரு 15-16 கோடி ரூபாயாக மாறுது. ஷெடியூல் எல்லாமே ரொம்ப பெரிய அளவில் எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே அந்த காலகட்டத்தில் ஒரு 4-5 வருஷத்துக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடியா அப்போது என்னவா இருந்துச்சு, பெரிய அளவில் டாப்பிக்காக இருந்துச்சு. இப்போ இந்த தந்தி டிவியாக இருக்கட்டும், இல்லாட்டி யூடியூப்பில் நிறைய செய்தி ஊடகங்களாக இருக்கட்டும், அவங்க இந்த மாதிரியான விஷயங்களை பேசுகிறத விட இந்த 7 வருஷத்துக்கு முன்னாடி பேசின சில யூடியூப் சேனல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த புகைச்சல் அப்படிங்கிறது கண்கூட நமக்கு தெரியும். அந்த புகைச்சலை இன்னும் கொஞ்சம் விலாவரியாக தெரிந்து கொள்வதற்கு 2016 நயன்தாரா அவர்கள் பேசின அந்த ஒரு பேச்சு நீங்கள் கேட்க வேண்டும். அதில் தனுஷ் அவர்கள் என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் அவருக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் ஒன்றும் இல்லாமல் இருந்துச்சு. பட் நெக்ஸ்ட் டைம் நான் நல்லபடியாக பெர்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நயன்தாரா அவர்கள் அப்போதே அந்த மேடையில் பேசியிருந்தாங்க. Dhanush absolutely hated my performance in Nanum Rowdythaan. I'll probably make it better next time. ஸோ அந்த படத்தில் ஒரு பிரச்சனை இருந்தது அப்படிங்கிறதுலேருந்து நயன்தாரா தனுஷ் அவர்களுடைய அந்த நட்பு இல்லாட்டி உறவில் பெரிய அளவில் ஒரு விரிசல் அப்படிங்கிறது ஏற்படுது. சரி, இந்த விரிசல் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் பெரிதாகிறதா அப்படின்னு பார்த்தா எஸ், அது பெருசாகிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே நயன்தாரா அவர்களுடைய கல்யாணம் விக்னேஷ் சிவன் அவர்கள் கூட அதை நெட்ஃப்ளிக்ஸுக்கு விற்கிறாங்க, பல கோடி ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதனால தான் நயன்தாரா அவர்களுடைய திருமணத்துக்கு வேறு யாருமே வீடியோ வெளியில் விட முடியாது. ஏன்னா ரொம்ப பெரிய ஒரு தொகைக்கு நெட்ஃப்ளிக்ஸுக்கு கொடுக்குறாங்க. ஷூட்டிங்லேருந்து ப்ரீ ஷூட்டிங் வர, இமேஜ்லேருந்து வீடியோ வர, ஆடியோ வர, இது எல்லாமே நெட்ஃப்ளிக்ஸுக்கு கொடுக்கப்படுது. அப்போது அவங்களுடைய வெட்டிங்கையும் அவங்க எப்படி மாற்றிட்டாங்க அப்படின்னா பணமாக மாற்றிட்டாங்க. அதுதான் உண்மை. நாம் என்ன செய்வோம், பணத்தை செலவழித்து ஒரு வெட்டிங் நடத்துவோம். அவங்க என்ன செய்கிறாங்கன்னா செலவழித்த பணத்தை விட பல மடங்கு கூடுதல் கிடைப்பதற்கு அவங்க வெட்டிங்கை யாருக்கு கொடுக்குறாங்க, நெட்ஃப்ளிக்ஸுக்கு கொடுக்குறாங்க. அப்போ இதில் முக்கியமான போர்ஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நானும் ரவுடி தான். ஏன்னா இந்த இடத்துல விக்னேஷ் சிவன் அவர்கள் பேசின சில டைலாக்லாம் இருக்குது. நயன்தாராவுக்கும் விஜய் சேதுபதி அவர்களுக்கும் ஒரு கிஸ் சீன் இருக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அந்த சீனை நடிக்கும் போதே நயன்தாரா அவர்கள் வந்து விக்னேஷ் சிவனை சைக்கோ அப்படின்னு சொல்லி திட்டுவாங்களாம். ஏன்னா அப்போ அவங்களுக்கு காதல் உருவாகிருச்சு. அதனால் அந்த சீனை வேணால் நீங்கள் மறுபடியும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நயன்தாரா கேட்க அதுக்கு விக்னேஷ் சிவன் அவர்கள் யோசித்து பதில் சொல்ல இதுக்கு பின்னாடியா ஏமாலியா நின்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் தனுஷ் அவர்கள். இப்படி 2 பேருக்கும் காதல் ஓடிட்டு இருக்கும்போது தனுஷ் அவர்களுக்கு அங்கே கோபம் வருது. படத்தை சரியான ஷெடியூலில் முடிக்கல, நீங்கள் படத்தை வச்சு வேறு ஏதோ செஞ்சிட்டு இருக்கீங்கப்பா அப்படின்னு சொல்கிற இது ஒரு பெரிய கிளாஷாக மாறுது. அந்த கிளாஷ் தான் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் வந்திருக்கு. நெட்ஃப்ளிக்ஸில் அவங்களுடைய படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முக்கியமான ஒரு போர்ஷன் தேவைப்படுது நானும் ரவுடி தான். ஏன்னா அதுதான் அவங்களுடைய காதலை உருவாக்கிய அந்த படம், அந்த தருணம். அப்போ அதை இங்கே கொண்டு வர முடியல. ஏன்னா ஒரு 3 செகண்டுக்கே ஒரு 10 கோடி ரூபாய் ராயல்ட்டி ஃபீஸ் கேட்குறாரு அப்படின்னு சொல்லி இப்போ தனுஷ் மேலே யார் நயன்தாரா அவர்கள் ஒரு லெட்டர், ஓப்பன் லெட்டர் அப்படிங்கிறத ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. இந்த ஓப்பன் லெட்டரை ஃபார்வர்ட் பண்ண அடுத்த கொஞ்ச நேரத்தில் விக்னேஷ் சிவன் அவர்கள் தனுஷுக்கு எதிராக சில பல அவருடைய கண்டனங்களையும் அவருடைய குரலையும் உயர்த்துகிறார். கொஞ்சம் நேரத்திலே விக்னேஷ் சிவன் அவர்கள் அவர் வெளியிட்ட எல்லா டேட்டாவுமே டிலீட் பண்ணுறாரு. ஆனால் நயன்தாராவினுடைய ஓப்பன் லெட்டர் பெரிய அளவில் ஒரு புகைச்சலை ஏற்படுத்துது. எல்லா சைட்லேருந்தும் மலையாள ஆக்ட்ரஸ் இல்லாட்டி தமிழ் ஆக்ட்ரஸ் எல்லாருமே நயன்தாரா அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. சில முக்கியமான நடிகர்கள் நயன்தாரா அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. கொஞ்சம் பேர் தனுஷ் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இதை எப்படி பார்க்கலாம்னா, அது எப்படி நீ என்கிட்ட 10 கோடி ரூபாய் கேட்கலாம் 3 செகண்ட் வீடியோக்கு அப்படின்னு சொல்லி நயன்தாரா அவர்கள் கேட்குறாங்க. அதுவுமே அந்த படத்தில் இருக்கக்கூடிய காட்சிகள் கிடையாது, அது தனிப்பட்ட வகையில் நாங்கள் ஷூட் பண்ணது, அதுக்கே நீ 10 கோடி ரூபாய் கேட்குற அப்படிங்கிறது மட்டும் இங்கே கான்செப்ட் கிடையாது. 3 கோடி ரூபாய்க்கு 10 கோடி ரூபாய்ங்கிறது கான்செப்ட் கிடையாது. இங்கே நயன்தாரா அவர்கள் சொல்கிற விஷயத்தை வச்சு பார்க்க போனால் அந்த நெட்ஃப்ளிக்ஸில் அவங்க எடுத்திருக்கக்கூடிய அவங்களுடைய வெட்டிங் ஷூட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி இந்த ஸ்ப்ரெட் லவ் அப்படிங்கிற அந்த ஒரு மேட்டர் பெரிய அளவில் பேசப்படுவதற்கு நானும் ரவுடி தான் அப்படிங்கிற படத்தில் இருக்கக்கூடிய அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ், அங்கே இருக்கக்கூடிய சில ஸ்டில்ஸ் வீடியோஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது இருந்தால் தான் நெட்ஃப்ளிக்ஸில் அந்த படம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி நெட்ஃப்ளிக்ஸில் டேட் அறிவித்த பிறகும் யாருமே அதை பற்றி அதிகமாக பேசலை. நயன்தாரா அவர்களுடைய திருமணம் அந்த நிகழ்வு நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி யாருமே பேசலை. பட் இப்போ இவங்க கொளுத்தி போட்டிருக்கிறது எல்லாமே வச்சு அது ஒரு பெரிய பிஸ்னஸாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை பிஸ்னஸாக ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறத இன்னொரு அழுத்தம் திருத்தமான சில விஷயங்களை வச்சு நான் சொல்லிடுறேன். இது பிஸ்னஸாக பார்ப்பதற்கு கடைசியாக வந்த கங்குவா படத்துலேருந்து அதுக்கு முன்னாடி வந்த எல்லா படங்களையுமே நீங்கள் பார்க்கலாம். மிகப்பெரிய அளவில் ஹைப்பு கொடுப்பாங்க. இந்த ஹைப்பு கொடுக்கறது ஏன் அப்படின்னா, அந்த ஒரு நாள் 10,000 ஸ்க்ரீன்ஸில் வருது, இல்லாட்டி 6,000 7,000 ஸ்க்ரீன்ஸில் வருது அப்படின்னு சொல்லி ஹைப்பு கொடுத்து ஃபஸ்ட்டு டே இல்லாட்டி 2 நாள் 3 நாள் அவ்வளோதான். இந்த 3 நாள் ஓடுனாலே போதும், அவங்க போட்ட பணத்தை விட கூடுதலான பணத்தை அவங்க என்ன செஞ்சிருவாங்க, எடுத்துருவாங்க.
கூடுதலான பணம் இந்த சென்ஸ் அவங்க ஒரு 100-150 கோடி ரூபாய் பட்ஜெட் போட்டு ஒரு படத்தை எடுக்கும்போது ஒரு 7,000-8,000 ஸ்க்ரீனில் எல்லாரையும் நம்ப வைக்கிறது. இந்த படம் பெருசாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும், நீங்கள் வந்து பார்க்கலாம், எல்லாரும் வாயை பிளந்துட்டு பார்ப்பாங்க, எல்லா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களும் என்ன செய்வாங்க, அதை வந்து பெரிய அளவில் போற்றுவாங்க, பாராட்டுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் பேச வைப்பது, எல்லா ரீஜன்லையும் போய் எல்லா லாங்குவேஜ்லையும் போய் அங்கே போய் ப்ரமோஷன் பண்ணுறது, இப்படிலாம் பண்ணும்போது என்ன நடக்கும்? ஆப்வியஸ்லி அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டே ஏன்னா கலவையான விமர்சனங்கள் வரும் அப்படின்னும் கிரேஸ் இருக்கும் பார்த்தீங்களா. 2 வருஷத்துக்கு பிறகு ஒரு படம் வருது, நயன்தாரா அவர்களுடைய திருமணம் முடிந்து இத்தனை வருடம் பிறகு இந்த படம் வருகிறது அப்படிங்கிற அந்த ஒரு கிரேஸ் இருக்கும் பார்த்தீங்களா. அந்த கிரேஸை வச்சு இவங்க என்ன செஞ்சிருவாங்கன்னா நிறைய பேர் உள்ளக்கு கொண்டு வந்து எல்லார்ட்டையும் ஒரு 300 ரூபா 400 ரூபா படம் டிக்கெட்லாம் வாங்கி அவங்க ஒரு 300 கோடி 400 கோடியை அப்படி ஏர்ன் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா வடிவேல் அவர்கள் சொல்லுவாங்களே, பணக்காரன் ஆவது எப்படி, நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி 100 ரூபா நீங்களும் வாங்கிக்கோங்க, நீங்களும் பணக்காரங்களை வாங்கிக்கோங்க அப்படிங்கிறது தான். 100 கோடி ரூபாய் 200 கோடி ரூபாய் போட்டு எடுத்திருக்கோம், வாங்க எல்லாரும் பாருங்க, 2 நாளில் 400 கோடி ரூபாய் கிடைச்சிரும், பெட்டியை மூடிட்டு போயிடலாம். பார்க்குறவன் தான் ஏமாளி அப்படிங்கிற லெவலில் தான் இங்கே இருக்கக்கூடிய இப்போதைய எல்லா மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது இருக்குது. அதுவும் சினிமா துறையில் இந்த மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது இப்படி தான் இருக்குது. எல்லா படங்களையும் நீங்கள் எடுத்து பாருங்கள், அவ்வளோ ஹைப்பு கொடுப்பாங்க. அவ்வளோ ஹைப் கொடுத்து ஒரு வாரம் ஓடுனா போதும் அவங்களுக்கு தேவையான காசு கிடச்சிரும். ஏன்னா நீங்கள் முதல் நாள் இவ்வளோ வசூலாச்சு, 2வது நாள் இவ்வளோ வசூலாயிடுச்சு அப்படின்னு சொல்கிற அந்த வசூல் நிலவரத்தையும் தயாரிப்பாளர்கள் என்ன செஞ்சிருவாங்க, உடனடியாக வந்து ட்விட்டர்லாம் போஸ்ட் பண்ணுவாங்க. இப்படிலாம் முதல்லலாம் செய்ய மாட்டாங்க. ஏன் இதெல்லாம் போஸ்ட் பண்ணுறாங்கன்னா பிளாக் மணியை ஒயிட் மணியாகவும் மாற்றிடுவாங்க. அதே நேரத்தில் மக்களிடமிருந்து அதிகமான ஃபுட்ஃபால் வந்துடும். எகெயின் மறுபடியும் என்ன வந்துடும், அவங்களுக்கு தேவையான அந்த ஒரு ஹைப் அப்படிங்கிறது கிரியேட் ஆயிரும். ஸோ நேராக நயன்தாரா அவர்களுடைய நெட்ஃப்ளிக்ஸ் அந்த மூவியை எடுத்து பார்க்குறதுக்கு மக்கள் யாரும் தயாராக இல்லாதனால நெட்ஃப்ளிக்ஸ் என்ன செய்வாங்க, இதை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தேடுவாங்க. சரி, இது ஒரு கொளுத்தி போட்ட விஷயம். ஒன்று, இது தானாக நடந்திருக்கணும். அதாவது குருவி உட்கார பணம்பழம் விழுந்தது அப்படிங்கிற ஒரு கதை இருக்கும். அதே மாதிரி நயன்தாரா அவர்கள் இதை வாண்டடாக செஞ்சுருக்கலாம், இல்லாட்டி வாண்டட் இல்லாமல் அது தானாக நடந்ததாக கூட இருக்கலாம். பட் இங்கே யார் மீது தவறு சொல்வது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது, தனுஷ் அப்படிங்கிற அந்த நடிகர், நீங்கள் வந்து அப்பா அண்ணனை வச்சு படத்துக்கு வந்துட்டீங்க, ஆனால் நான் அப்படி கிடையாது, என்னை வந்து நானாக உருவாக்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. பட் இந்த பக்கமாக இருக்கக்கூடிய உண்மை ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல. என்னதான் அப்பாவும் அண்ணனும் பெரிய அளவில் டைரக்டராக இருந்தாலும் தனுஷ் அவர்களுடைய நடிப்புக்கு இங்கே யாரும் அவ்வளோலாம் ஈக்குவலாம் கிடையாது. கமல்ஹாசன் அவர்களை வேணால் அதுக்கு நம்ம இணையாக பேசலாம். பட் தனுஷ் அவர்களுடைய ஆக்டிங் வேற லெவல். அவருக்கு அந்த திறமை இருந்ததுனால தான் அவரால் பெருசாக வர முடிஞ்சது. எவ்வளோ நெகட்டிவிட்டி அவருக்கு பின்னாடி இருந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சுல்லான் படம் வெளியில் வருது, இவெல்லாம் சுல்லானா அப்படின்னு கேட்ட நபர்கள் மறுபடி வந்த சில படங்களில் இவர் பெரிய ஒரு ஆக்டர் அப்படிங்கிறத ஒத்துக்கொண்டார்கள். ஸோ சினிமாவில் ஜெயிப்பதற்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு விக்டிம் கார்டு அப்படின்னு சொல்லலாம். நீ அப்பா பையனை வச்சு இல்லாட்டி அப்பா அண்ணனை வச்சு முன்னேறிட்ட அப்படின்னு சொல்கிறதும், இந்த பக்கம் நயன்தாராவை பார்த்து நீங்கள் கிளாமர் வழியாக தான் முன்னேறினீங்க, அதன் பிறகு தான் நல்ல கதாபாத்திரம் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்படி இருக்கும். நயன்தாராவினுடைய முன்னாள் படங்கள் எடுத்து பார்த்தோம்னா கண்டிப்பாக அவங்களுடைய கிளாமரஸ் அப்படிங்கிற புகைப்படங்கள் எல்லாமே இருக்கும், பயங்கரமான வீடியோக்கள் எல்லாமே இருக்கும். ஆனால் அதன் பிறகு இல்லை, நான் அப்படிலாம் கிடையாது, நான் வந்து இப்படி தான் நடிப்பேன், இதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க என்டையராக கன்வெர்ட் ஆகிட்டாங்க. அப்போ இது இரண்டுமே சினிமாவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஒன்று நெப்போட்டிசம் அப்படின்னு சொன்னால் கூட அடுத்ததாக இருப்பது என்ன சொல்லலாம், இது வந்து மனிதர்களுடைய ஆசையை தூண்டி நீங்கள் காசு பார்ப்பது அப்படின்னு சொல்கிற மாதிரி 2 பேரும் இப்போது சண்டை போடுறது அப்படிங்கிறது ஜஸ்ட் காசுக்காக தான். அதுவும் இந்த வியூஸ் எப்படி நான் இந்த காசுக்காக இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கணும், இந்த செய்தியை பேசிகிட்டு இருக்கணும், அதே மாதிரி அந்த 2 பேருடைய சண்டையும் காசு தான். காசை மீறி ஒரு உண்மை இருக்குது. அங்கே நட்பு அப்படிங்கிறதும் அந்த நட்பில் ஏற்பட்ட விரிசல் அப்படிங்கிறதும் நாளுக்கு நாள் பெரிதாகுவதற்கு அங்கே இருக்கக்கூடிய தருணங்கள் எல்லா விஷயங்களும். இப்போ அவங்க தனுஷ் அவர்களுக்கு அரசியல் ரீதியாக பல ப்ரெஷர்கள் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்வியஸ்லி வரும். ஏன்னா விக்னேஸ்வரன் அவர்களை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஃபிலிமாக இருக்கட்டும், இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு ஷார்ட் ஃபிலிமாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு விளம்பரமாக இருக்கட்டும், உடனடியாக அந்த கான்ட்ராக்ட் யாருக்கு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக விக்னேஸ்வரன் அவர்களுக்கு தான் போகும். அப்போ இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன அரசியலும் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அப்போ நயன்தாரா அவர்கள் இந்த நெட்ஃப்ளிக்ஸ் படத்தை சும்மா நமக்கு தரல. நம்ம ஆடியன்ஸ் அவங்க அந்த லெட்டரில் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஆடியன்ஸ் ஏமாற்ற முடியாது, தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி நயன்தாரா சொல்கிறாங்க. நாம் என்ன கேட்குறோன்னா, நெட்ஃப்ளிக்ஸ் மாதம் நாங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் இவ்வளோ ரூபாய் போட்டு தான் உங்களுக்கு என்ன செய்கிறோம், ப்ரீமியம் கட்டி தான் உங்களுடைய படத்தை பார்க்க வேண்டும் அப்படின் போது நீங்களும் எங்களுக்கு ஃப்ரீயாக தரல, இல்லை இது வந்து ஃப்ரீயாக எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னா நீங்கள் ஓப்பனாக யூடியூப்லேயே போட்டு விட்டுறலாம், என்னுடைய வெட்டிங் இது தான். ஸோ நீங்களும் அங்கே காசு தான் எதிர்பார்க்குறீங்க. நேராக இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணது தனுஷ். அப்படி ப்ரொடியூஸ் பண்ணும்போது அதில் நிறைய சிக்கல் இருந்திருக்கு, அவருக்கு நிறைய இழப்புகள் இருந்திருக்கு. அது 3 செகண்டாக இருந்தால் என்ன, 3 மைக்ரோ செகண்டாக இருந்தால் என்ன, அது அவருடைய ப்ராப்பர்ட்டி.
இதில் வந்து அடுத்ததா ஏன் தனுஷ் இதை செய்யக்கூடாதானா, அவர் என்ன செஞ்சிருக்காருன்னு நமக்கு தெரியாது, என்ன செய்யலை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நயன்தாரா அவர்கள் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியாது, என்ன பேசவில்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இது எதுவுமே நமக்கு தெரியாது. பட் மேலிருந்து பார்க்கும்போது ஒரு கான்டென்ட், அந்த கான்டென்ட்னுடைய ஒட்டுமொத்தமான லைசன்ஸ் யார்கிட்ட தான் இருக்கு? தனுஷ்ட தான் இருக்கு. 3 செகண்டுக்கு 10 கோடி ரூபாய் கேட்டது அப்படிங்கிறத விட நெட்ஃப்ளிக்ஸில் வரக்கூடிய பாதி தொகை எனக்கு தந்துரு அப்படின்னு சொல்லியிருந்தா அதில் வேறு விதமான விஷயமா நம்ம பார்த்துருக்கலாம். பட் இங்கே கண்டென்ட்டுக்கு காசு கேட்பது, இல்லை அந்த படம் என்னுடையதான்ப்பா அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் தவறு அப்படிங்கிறதும் தெரியலை. இதுக்கு பின்னாடி பல நபர்கள் நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி வருவாங்கல்ல. அப்போ இது ஒட்டுமொத்தமாக அடுத்தா ஒரு நடிகை வந்து சொல்கிறாங்க, ப்ரொடியூசருக்கு மட்டும் இந்த மாதிரி காப்பிரைட்லாம் போகக்கூடாது, நம்ம வந்து ஒரு கான்ட்ராக்ட் லேபராக இருக்கக்கூடாது, நம்ம வந்து நமக்கு ஸ்டாக் ஹோல்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல ஒரு முயற்சி, ஸ்டாக் ஹோல்டராக இருக்கணும், கான்ட்ராக்ட் லேபராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது என்டையர் சினிமாவே நாங்கள் மாற்றணும்னு நாங்கள் சொல்கிறோம். சாதாரண மனிதர்கள் என்ன சொல்கிறோம்னா, உங்களுடைய சம்பளத்திலிருந்து உங்களுடைய ஒட்டுமொத்தமான எல்லா விஷயங்களையுமே தமிழ்நாட்டுக்கு சார்பாக மாற்ற வேண்டும். ஏன்னா நீங்கள் வாங்குற சம்பளம் இப்போ 20 கோடி 30 கோடி அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் தியேட்டரில் போய் எக்ஸ்ட்ராவாக விலை கொடுத்து டிக்கெட்லாம் வாங்க வேண்டியதாக இருக்குது பார்த்தீங்களா. இது எல்லாத்தையுமே கட்டுக்குள் கொண்டு வரணும். நீங்கள் ஸ்டாக் ஹோல்டராக மாறும்போது அந்த ஸ்டாக் நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கீங்க, இல்லாட்டி நீங்கள் ஒரு ஓனர்ஷிப் உங்களுக்கு வரும்போது அதில் டிக்கெட் விலையை பாதியாக குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இதே நயன்தாரா அவர்களை பற்றி நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க. எந்த விதமான பட ப்ரமோஷன்ஸ்க்கும் வரமாட்டாங்க. ஸோ படத்தை நடித்து கொடுத்ததோடு என்னுடைய வேலை முடிந்தது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நடிகை பட ப்ரொமோஷன்ஸுக்கு வந்தால் எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் பேர் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளர்கள் கேட்கும்போது கூட என்னால் முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நடிகை பணத்துக்காக தான் தனுஷ் அவர்கள் இப்படி செய்கிறார் அப்படின்னு சொல்லுவதும், இல்லை தனுஷ் அவர்கள் இப்படி செய்திருப்பாரா அப்படிங்கிறதுக்கும் நீங்கள் தான் விளக்கத்தை கொடுக்கணும். கண்டென்ட்டே இல்லாமல் தான் இந்த கண்டென்ட் இவ்வளோ நேரம் பேசியிருக்கேன். அதுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு 300 ரூபாய்க்கு மேலே இந்த குட்டி சைலஃபோனை வாங்க போகிறீங்களா, இல்லை 350 ரூபா கொடுத்து அதோட 3 மடங்கு இருக்கக்கூடிய இந்த பெரிய உடன் ஸ்ட்ராங் ஹை குவாலிட்டி சைலஃபோனை வாங்க போகிறீங்களா? கிட்ஸ் பெஸ்டிக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.